Praise the Lord. Hallelujah. Hallelujah. என்னுடைய 2 குழந்தைகள் பிஇ படிப்பதற்காக பணம் தேவைப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போய் பணத்தை கட்டினோம். அப்புறம் செகண்ட் டைம் பணம் கட்டுவதற்காக 90,000 rupees கட்ட வேண்டும் பிரைஸ் காலேஜில். அப்பொழுது எங்கேயும் தேடி பார்த்தோம், கேட்டு பார்த்தோம், ஒரு தடவை கொடுக்குற மாதிரி இல்லை. சரி, லாஸ்ட் டேட் ஆச்சு, என்ன செய்வது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்ததுல எங்கள் பங்கிலிருந்து எனக்கு ஒரு நண்பர் ஒருவரிடம் போய் கேட்டேன், எனக்கு இப்படி இருக்குது, என்ன செய்யுது அப்படின்னு. அப்போ அப்படி சொன்னார், என்கிட்ட ஒன்றுமே இல்லை பைசா, ஒரு நகை கொடுக்குறேன், அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பணத்தை எடுத்து கட்டுங்க அப்படின்னு. அவர் வந்து ஒரு மாலை ஒரு செயின் கொடுத்தாரு, 42 கிராம் செயின் கொடுத்தாரு. முத்தூட்டில் கொண்டு போய் அந்த அளவு வச்சுருந்தேன். அடமாக வச்சு 67,000 ரூபா 77,000 ரூபா கொடுத்துருந்தாங்க. சரி, மீதி பைசா அட்ஜஸ்ட் பண்ணி 90,000 rupees கொண்டு போய் காலையில் ஒன்று கட்டிட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொடுத்தவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எப்போ வேணும், உங்களுக்கு எப்போ திருப்பி கொடுக்க முடியுமோ அப்போ கொடுங்க, நாங்கள் அது வரைக்கும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி நின்று நாங்கள் ஒரு மாதம் அப்படின்னு பிறகு அவங்க திடீர்னு வந்து நான் வீட்டில் இல்லாத பொழுது நம்ம வீட்டில் என் ஒய்ஃப்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காங்க. எனக்கு நகை உடனே திருப்பி தரணும், இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் மிரட்டிருக்காங்க நம்ம ஒய்ஃப். ஒரு ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் வந்து திரும்பவும் வந்து எந்த ஒரு லேடிஸை கூட்டிகிட்டு வந்து மிரட்டிருக்காங்க. நான் டியூட்டியில் இருந்தேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணான். சரி, நான் அங்கேருந்தே ஃபோன் பண்ண பிறகு ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறமா எங்களுக்கு நம்ம ஒய்ஃபுக்கு ரொம்ப சங்கடம். அவங்க தெரிஞ்ச குடும்பம், எங்கள் கோயிலில் உள்ள குடும்பம், எங்கள் பங்கில் உள்ள ஒரு நண்பர் இப்படி செய்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இங்கேருந்து கொண்டு போன தீர்த்தம் இருந்துச்சு. அதை ஒரு செம்பில் ஊற்றி அது அவர் வேண்டுதல் எழுதியிருந்தான். வேண்டுதல் எழுதி அந்த பேப்பர் அந்த செம்பு ஊழியே போட்டிருந்தான். போட்டு 22 நாட்கள் அந்த செம்பில் இருக்க புனித தண்ணியில் இருந்துச்சு. 22ஆவது நாள் எங்களுக்கு பணம் கிடைச்சிச்சு. நான் ஒரு நண்பர்கிட்ட போய் கேட்டேன், அவர் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. அப்போ அவருக்கு நான் சொன்னேன், இதுக்கு செக் ஏதாவது வேணுமா கேட்டதுக்கு ஒன்றுமே வேணாம்னு சொன்னார். இன்ட்ரெஸ்ட்டும் பிடிக்காத 1 லட்சம் ரூபா உடனே போன உடனே அவர் கொடுத்தாரு. அதை வாங்கி அந்த பணத்தை வாங்கி அந்த நகையை எடுத்து உடனே அவங்களுக்கு கையில் கொடுத்துட்டேன். அப்போ இந்த வேண்டுதல் எழுதியிருந்தாங்க இல்லையா, அந்த வேண்டுதல் வந்துட்டு அந்த பேப்பர் அந்த ஒரு எழுத்து கூட அழியவே இல்லை. ஒரு எழுத்து கூட அழியவே இல்லை. 22 நாள் அந்த புதிய தண்ணியில பேப்பர் இருந்தா எப்படி இருக்கும், பேப்பர் எல்லாம் பிஞ்சு போயிடும், கிழிஞ்சி தூளாக போயிடும். அது ஒண்ணுமே போகவில்லை. அது இருக்க எழுத்துக்கள் கூட அழியவே இல்லை. அது கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு காமிக்க. என்கிட்ட வந்து நீங்க பார்க்கலாம். அது அந்த அற்புதம் மாதம் நமக்கு அந்த உதவியை நமக்கு செய்து கொடுத்தாங்க. 22 நாள்ல 22 நாள்ல அவங்க எங்களுக்கு இந்த உதவி செய்திருக்காங்க. இந்த பாருங்க, பேப்பர் இருக்கு, எழுத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு பொடியும் கூட ஒரு பொடி பேப்பர் கூட ஒரு எழுத்து கூட அழியவே இல்லை. நீங்க வந்து பார்க்கலாம், இதில் இருக்குது. நான் படிக்கிறேன், அந்த ஜெபத்தை படிக்கிறேன். என் மனைவி எழுதியிருந்தா ஜெபத்தை நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். பாருங்க, இயேசுவின் இரத்தம் ஜெபம் ஜெயம், அன்னை மரியாதை கண்ணீர் பெதம். எசையா 41 அதிகாரம் 10 வசனப்படி, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பவன், உதவி செய்வேன், ஏன் என் நீதியின் வலக்கரத்தால் தாங்குவேன் என்ற வசனத்தின்படி எனக்கு இந்த டெய்சிக்கு காப்பு எடுத்து கொடுக்க வேண்டிய உதவி செய்யும். திருப்பாடல் 57 2வது வசனப்படி, உன்னதமான கடவுளை நோக்கி எனக்காக யாரையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுகிறேன். எனக்கு காப்பு எடுத்து கொடுக்க தேவையான 80,000 பணத்தை வானத்திலிருந்து உதவி அனுப்பி எங்களை காத்துக் கொள்வார். இயேசுவின் இரத்தம் பாவங்களையும் தடைகளையும்
இந்த லெட்டர் இருக்கு, உங்களுக்கு படிக்கலாம். ஒரு எழுத்து கூட அழியல. மாதாவின் கண்ணீர் அது. அதுவும் மாதாவின் கண்ணீர், உங்களுடைய கண்ணீர் எல்லாம் போகக்கூடிய கண்ணீர் அங்கே இருக்கிறது. உங்களுக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இது உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.